நிஜமாவா சொல்ற? வேற என்ன பொய்யா சொல்றேன்? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? உனக்கு உங்க அப்பா மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன சந்துரு நீங்களும் இப்படி பேசுறீங்க? போலீஸ்காரங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. யாரு என்னன்னு யோசிக்காமல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக யார வேணாலும் பிடிச்சு உள்ள தள்ள முடியுமா? ஓகே ஓகே, இந்த காபி சாப்பிடு. டோன்ட் வரி, உங்க அப்பாவை ஜாமீன்ல எடுத்துடலாம். இப்ப அவரை எங்க வச்சிருக்காங்க? அதத்தானே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. கமிஷனரும் ஊர்ல இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் வினோத் இருப்பாரு, அவர்கிட்ட போய். அவர்தான் எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணது. இஸ் இட்? அந்த ஆள் மாதிரி 4 பேர் இருந்தா போறோம், டிபார்ட்மெண்டே நாரி போயிடும். இனிமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் மூக்கு உடைக்க போறேன். நான் பண்ற கலாட்டால அந்த ஆள் காக்கி சட்டையை கழட்டி போட்டு ஊரை பார்க்க விட போறான். இதோ பாரு, நம்ம இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். கவனமா நடந்துக்க. உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் எனக்கு கேளு, செய்ய தயாரா இருக்கேன். ஓகே? Thank you சந்திரு. Now have a coffee. மாஸ்டர், மாஸ்டர், ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தட்டுற? உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்கா. 4 பேரா? பேர் தான் அப்படி, ஆள் ஒரே ஆள். என்ன விஷயமா? அவ உங்க ரசிகையா, அவளை நீங்க படமா வரைஞ்சு தரணுமா? எந்த போஸுக்கும் தயாராம். ஆள் எப்படி? மூக்கு முழிமா, பார்க்கவே சைக்கிள. ஆஹா, பெண் என்றால் இவளல்லவோ பெண், பிடி இடையாள். என்ன வெக்கம், என்ன நாணம். ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன், அதுல உட்காருங்க. முதல்ல படம் வரைங்க, அப்புறமா பாய் விரிக்கலாம். ஆஹா, ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதோ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓய், இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன்? அடச்சா இங்கே இதானா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளை துணி கிடைக்க மாட்டேங்குதா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மா நான் ரெடி. இப்படியே வா. என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்னது வீணையா? இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. அம்மா, நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும். எங்க முகத்தை காட்டுங்க. பேய், உன்னை குத்திடுவேன். நான் பேய் இல்ல. என்ன பிசாசா? உங்க சிசிய செந்தில்குமார. அடச்சி. ஏய், சனிக்கிழமை உலகெல்லாம் நீ என்ன செய்ற? இந்த கத்தியால தான குத்துற. டேய் கூட்டு பையா, இது கத்திலடா. மேசி தொழில மறக்கூடாதுங்கற சாந்து கரண்டி. அப்படியே மச்சான். என்னது மச்சானா? ஆமா, என் தங்கச்சி நீ தான காதலிக்கிற. அந்த சிகப்பு பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே. ஆமா, மேல இருந்து நான் தள்ளி விட்டனே, எப்படா தப்பிச்ச? நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா? நேர தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா. பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது சரி மாப்ள, இப்ப நீ என்ன தொழில் பண்ற? அதுக்கேண்டா தமிழ்நாடு போலீஸ். போங்கடே. நம்ம ஏரியால ஒரு பய வருவானா இல்ல வந்தா? அந்த பக்கம் பாத்தியா? அந்த பக்கம் என்னாச்சு? இல்ல சார், இந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கமும் இல்ல. வாங்க எப்படி போலாம்? கடமா இருக்க. ஆள் கிடைச்சானா? இல்ல சார், தப்பிச்சிட்டான். சார், கத்தி இருக்கு சார். கத்தியா? கொண்டு வாங்க. அது என்ன பேப்பர்? அதுல சுத்தி இருந்த பேப்பர் சார். இந்த கடிதாசில உள்ள விலாசங்கள்ல கொலை நடக்குது.
மிஸ்ஸஸ் கே துளசி 62 இந்திரா காந்தி ரோடு விருகம்பாக்கம் மெட்ராஸ் 93. லூசி ஜேஹெச் 29 சாந்தோம் ஹை ரோடு சாந்தோம் மெட்ராஸ் 4. திருமதி மனோன்மணி M22 வீனஸ் அபார்ட்மெண்ட்ஸ் நந்தனம். மிஸ் பூர்ணிமா 28 பிஷப் கார்டன் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை 28. மிஸ்டர் டி வினோ மிஸ்டர் டி வினோத் 1379 28 கிராஸ் ஸ்ட்ரீட் 7th செக்டர் KK நகர் மெட்ராஸ் 78. ஸோ உன்னுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. எஸ் சார். இதுல மொத்தம் 5 பேர் விலாசம் இருக்கு. அதுல 3 பேர் செத்து போயிட்டா, இன்னும் 2 பேர் தான் பாக்கி. எஸ் சார். உன் பேர் 5ஆவதா இருக்கு. சார் உட்கார் ப்ளீஸ் சிடம். உனக்கும் அந்த கொலைகாரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சார் நோ நோ நோ, உன் பேர் எப்படி இந்த லிஸ்ட்ல வந்ததே? அதான் சார் எனக்கு புரியல. ஸோ கொலைகாரன் உன்னையும் தாக்க போறான். ஆமா சார். பயப்படுறியா? இல்ல சார், கவலைப்படுறேன். என்ன கொலை பண்ண வரதுக்கு முன்ன டெஃபினட்டா நான் அவனை பிடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் பலியாடக்கூடாதுன்னு தான். இந்த லிஸ்ட்ல 4ஆவது இருக்க மிஸ் பூர்ணிமா. அவ யாருன்னு விசாரிச்சியா? அவங்க வேற யாரும் இல்ல சார், நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். யூ மீன் தட் பிரில்லியன்ட் கேர்ள் அண்ணம்? எஸ் சார். டேம் இட் ஐ சே. யாரோ கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சுமா சும்மா இருக்க? அதை எப்படி அவங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் தெரியல சார். வாட் யூ மீன்? அவங்க அப்பாவை சந்தேகத்து பேர்ல அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சிருக்கோம்னு அண்ணன் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கோவமா இருக்காங்க. அதனால நான் இப்ப போய் கொலைகாரன் உங்களை தான் குறி வச்சிருக்கான்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சார். நான்சென்ஸ். அவன் நம்பனா நமக்கு என்ன, நம்பாட்டி பண்ண நமக்கு என்ன? அவ உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. உடனே புறப்படு. எஸ் சார். ஜஸ்ட் a minute. சனிக்கிழமை அவ வீட்டுல தான் கொலை நடக்க போறதுங்கிறது மட்டும் சொன்னா போறோம். அவளை தான் குறி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். இது என்ன புது கதை? நோ சீரியஸா தான் சொல்றேன். எங்களுக்கு உங்க வீட்டுல கொலை நடக்க போகுதுன்னு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அடுத்த 2-3 நாளைக்கு நீங்க எங்க கண்காணிப்புல தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் பந்தோபஸ்து போட போறோம். புரியுது. எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க. இப்போ என்ன வீட்டோட கைதி ஆக்கிடலான்னு திட்டமா? என்ன காரணமா இருந்தாலும் சரி, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். வர சனிக்கிழமை என் பிறந்த நாள். அன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி இருக்கு. கலகலப்பா இருக்க வேண்டிய வீட்டை காவல் நிலையமா மாத்திடாதீங்க. நீங்க அனுமதிச்சாலும் அனுமதிக்காட்டாலும் இதெல்லாம் நடக்கும். ஒரு சின்ன சந்தேகம். உங்க அப்பாவை ஜெயில வச்சுக்கிட்டு நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாட போறீங்களா? அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க அப்பாவை ஜாமீன்ல எடுக்க முடியாத செக்ஷன்ல போட்டிருக்கோம். நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். இந்த செஷன்ஸ் கோர்ட்ல முடியலனா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீங்க அதுக்காக அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன். நானே உங்க அப்பாவை ரிலீஸ் பண்றேன். ஆன் ஒன் கண்டிஷன். நாங்க சொல்ற ஆட்ல நீங்க உங்க விழாவை கழிக்கணும். ஐ மீன் பர்த்டே பார்ட்டி. நீங்க சொல்ற ஆட்களை மட்டுமா? நாங்க சொல்ற ஆட்களையும் சொன்னேன். ரைட். எங்க அப்பாக்கா இந்த பேரத்துக்கு சம்மதிக்கிறேன். தேங்க்யூ. பட் ஒரு ரகசிய ஒப்பந்தம். நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரும் தெரியக்கூடாது. அக்ரீட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நீ எத்தனை தடவை பிறந்த? போன தடவை சொன்னது பச்சை பொய். உங்ககிட்ட ஓவியம் வரைஞ்சு வாங்கணுங்கிறதுக்காக தான். இஸ் இட்? இந்த தியாகத்துக்கெல்லாம் நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னு தெரியல. பெருசா ஒண்ணு வேண்டாம். என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா போதும். இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டி இதுல எல்லாம் பொதுவா நான் கலந்துக்கிறது இல்ல. நான் வரலன்னா நீ தப்பா நினைச்சுக்குவியா? தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா மனசுக்குள்ளே கண்ணா பின்னான்னு திட்டுவேன். மிஸ்டர் சந்துரு, நீங்க கட்டாயமா என் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும். அங்க உங்களுக்கு என் வருங்கால கணவரை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ஓகே, வரேன். இந்த தடவை பொய்யிலையே. ஸ்கூல் சர்டிபிகேட் காட்டட்டுமா? என்னைக்குன்னு சொன்ன? வர சனிக்கிழமை 6 மணிக்கு. ஓகே, தேங்க்யூ. யூ ஆல் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? யார் மேலே சின்ன சந்தேகம் வந்தாலும் உடனே ஆளை அப்புறப்படுத்துங்க. செய்யறத ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்யுங்க. ஓகே, டிஸ்பர்ஸ் யுவர்செல்ஃப். எக்ஸ்கியூஸ் மீ சார். கொலைகாரனை பத்தி இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச அடையாளங்களை வச்சு அவனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு ஒரு ஓவியம் வர ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிரபல ஓவியர் சந்துரு தான் அந்த ஓவியத்தை வரையறார். ஐ சி. அது நமக்கு கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி சார். நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஷூர். போயிட்டு சீக்கிரம் வா. எஸ் கோபிநாத் ஹியர். யாரு? இன்ஸ்பெக்டர் வினோதா. ஐம் சாரி, இங்க யாரையும் கூப்பிட முடியாது. வேற வேலை இல்லை. இந்த பாருமா, நான் மிலிட்டரிக்காரன்.
எனக்கு பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே சந்துரு 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 ஐயா இப்பதாங்க வெளியே புறப்பட்டு போனாரு. அப்படியா? அவர்கிட்ட படம் ஒன்று வரைய கொடுத்துருந்தேன், அதை கொஞ்சம் பார்க்கணுமே. படமெல்லாம் அங்கதாங்க இருக்கு. இருக்கா போய் பாருங்க. தேங்க்ஸ். சுகம் சுகம் எனும்